பாஜக அதிமுகவை மூன்றாவது முறையும் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் என்றும் தோழமை கட்சியினரின் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தான் எப்போதும் மதிப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த பேட்டியில் தொகுதி மறுசீரமைப்பை திமுக எதிர்க்கவில்லை, எதிர்வரவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை தான் உறுதியாக எதிர்ப்பதாக தெரிவித்தார். திமுகவின் மாநில உரிமை குரலுக்கு நியாயமான பதில் சொல்ல முடியாதவர்கள்தான் திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். வக்பு வாரிய திருத்த சட்டம் தொடர்பான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு பாஜக விரும்பியபடி அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சிதைக்கும் நோக்கிலான பாஜக அரசின் மறைமுக திட்டம் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்யும் பாஜகவையும் அதனுடன் கூட்டணி சேர்ந்து துரோகம் இழைக்கும் அதிமுகவையும் மூன்றாவது முறையும் தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி தனக்கும் துணையாக இருந்து பணியாற்றுகிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துணையாக இருந்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக கேள்வி ஒன்றுக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். தமிழுக்கு எதிராகவும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எதிராகவும் தமிழ்நாடு என்ற பெயருக்கு எதிராகவும் செயல்படும் ஆளுநர் பாஜக காரராகவே வெளிப்படுத்திக் கொள்கிறார். பதவியில் நீடிப்பதற்காக பாஜக விருப்பப்படி தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அதிமுக திணித்ததாக குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியில் பாமக இணைய உள்ளதாக கூறப்படுவதால் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஏற்பட்டதாக வெளியாகும் செய்திகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், நீங்களே முணுமுணுப்புகள் என்று சொல்லிவிட்டீர்கள், புறந்தள்ளுங்கள் என்று பதிலளித்ததுடன் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது, தோழமை கட்சிகளும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.